ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவற்றிற்கு தட்டுப்பாடு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஜூன் மாதத்திற்கான துவரம்பருப்பு, பாமாயில் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக உணவுத்துறை அதிகாரிகள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் குறித்து உணவுத்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? அதன் சாராம்சத்தை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக துவரம்பருப்பு, பாமாயில் கொள்முதல் செய்வதில் சில காலதாமதம் ஏற்பட்டதாகவும், அதே நேரத்தில் வெளிச்சந்தையில துவரம்பருப்புடைய விலை அதிகமாக இருக்கிறது. ரேஷன் கடையில துவரம்பருப்பு வாங்குவோருடைய எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. துவரம்பருப்பு சிறிய மாவட்டங்கள்ல சரியாக இல்லை என்று அந்த துவரம்பருப்பும் திருப்பி அனுப்பதன் காரணமாக மீண்டும் கொள்முதல் செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும், இதன் காரணமாகவே மே மாதத்துல துவரம்பருப்பு, பாமாயில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. அதை கருத்தில் கொண்டுதான் மே மாதம் கிடைக்கப்படாதவர்கள் ஜூன் மாதம் வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது வரை இந்த ஜூன் மாதத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கிடைக்கப்படாததால் இம்மாத இறுதிக்குள்ள அனைவருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழக்கமாக வழங்கப்படக்கூடிய அந்த துவரம்பருப்பு, பாமாயில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதாகவும், ரேஷன் கடைகளுக்கு தொடர்ந்து பாமாயிலும் துவரம்பருப்பும் அனுப்பும்படி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இம்மாதம் கிடைக்கப்படவில்லை என்றாலும் ஜூலை மாதத்துக்குள் அனைவருக்கும் கிடைப்பதற்கான நடவடிக்கையும் மே மாதம், ஜூன் மாதம் இரண்டையும் சேர்த்து ஜூலை மாதத்தில் வாங்குவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் ஜூன் மாத இறுதிக்குள் அனைவருக்கும் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக தான் கொள்முதல் செய்யப்பட்ட சில காலதாமதம் ஏற்பட்டதாகவும், கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த துவரம்பருப்பு சரி நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் வெளிச்சந்தையில் அதிகமாக இருந்தாலும் அதை கருத்தில் கொண்டு அந்த துவரம்பருப்பு வாங்கி அதை ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துவரம்பருப்பு கடைகளில் ரேஷன் கடைகளை வாங்குவோருடைய எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் இருப்பதன் காரணமாக இந்த தட்டுப்பாடு நிலவுகிறது. இது ஓரிரு வாரங்களில் இது இந்த அனைவருக்கும் கிடைப்பதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். அப்படி கிடைக்கப்பட்டால் ஜூலை மாதத்துக்கும் வாங்கிக் கொள்ளலாம். மே மாதம், ஜூன் மாதத்துக்கும் சேர்த்து ஜூலை மாதத்துக்கு வாங்கிக் கொள்வதற்குண்டான நடவடிக்கையும் உணவுத்துறை அதிகாரிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு துவரம்பருப்பு, பாமாயில் அனுப்பும்படியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இதை கருத்து தெரிவித்திருந்தார். ட்விட்டர்ல கிடைக்கப்படல ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு ரேஷன் குடும்ப அட்டைதாரருக்கு பாமாயிலும் துவரம்பருப்பு கிடைக்கப்படவில்லை அப்படிங்கறதெல்லாம் சுட்டிக்காட்டியிருந்தார். இதே கருத்தில் கொண்டுதான் இந்த உணவுத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை தற்போது வெளியிட்டுள்ளார்கள். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.